ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு ஸ்ரீஹரி லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சேமியா கேசரி. இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு சேமியா ஒரு பேக்கெட் எடுத்துக்கிட்டேன். இது நல்லா க்ரஷ் பண்ணிடணுங்க. அப்புறமா கீ ஒரு ஸ்பூன் ஊற்றி முந்திரி பருப்பு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன். ரொம்ப சிம்பிள் தான். அப்புறமா நம்ம ஹீரோ சேமியாவையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணுங்க. நல்ல ப்ரௌன் கலரில் வறுத்துக்கணும். நல்லா டார்க் ப்ரௌன் ஆயிடணும். அந்த கலரே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். இதுக்கு நான் கலர் பொடி சேர்க்கலை, அந்த ஒரிஜினல் கலர்லேயே இருக்கட்டும்னு சொல்லி விட்டுட்டேன். சுடு தண்ணி ஒரு கப்பு ஃபுல்லாக ஊற்றிட்டேன். ஆல்ரெடி சுடு தண்ணி வச்சுருந்தேன். அதை தலையில் கொட்டியாச்சு. இதுக்கு 3/4 தான் நான் எடுத்துக்கிட்டேன். எனக்கு சர்க்கரை ரொம்ப வேண்டாம் அப்படின்னு. இதுக்கு ஒரு கப் எடுத்தால் அதிகமாக சுகர் சேர்க்குறவங்களுக்கு நல்லாயிருக்கும். அது அப்படி மெல்ட் ஆகும். லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு நம்ம பண்ணலாம். அதுக்கப்புறம் முந்திரியும் எடுத்து போட்டாச்சு. இதுக்கு ரொம்ப கீ தேவை கிடையாது. வேணுங்கிறவங்க கொஞ்சம் விட்டுக்கலாம். அப்போது ஒரு கிளாஸ் இதுக்கு வரும். நான் கம்மியாக தான் எடுத்துக்கிட்டேன். அப்புறம் ஏலக்காய் பொடி சேர்த்தாச்சு. அவ்வளோதான், நம்ம சேமியா கேசரி ரெடி. சேமியா சுடு தண்ணியில் வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம சக்கரை சேர்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும், சேமியா வேகும். அவ்வளோதான், ரெடி. இது நல்லா கட் பண்ணுற மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டேன். கம்மியான கீ போடும்போது இந்த கிளாஸ் லுக்கு வந்துச்சுங்க. இன்னும் கொஞ்சம் சேர்த்துனிங்கன்னா இன்னும் நல்ல ஒரு இதாக இருக்கும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சிம்பிள். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.